ஆனா வரலாற்றிலேயே வந்து பிக் பாஸ் 2,00,000 பேர் பார்த்தது நான் இப்பதான் பாக்குறேன். கண்டிப்பா வந்து இந்த ஒரு டாஸ்க் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன். இந்த டிஆர்பி ஏத்தி விடுறது வந்து இந்த ஒரு டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அன்சிதா வந்து பயங்கரமா வந்து பரபரப்பா வந்து அன்சிதா அண்ட் சாச்சனா சண்டை வந்து ஆல்ரெடி ப்ரோமோ வந்துருச்சு. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து அன்சிதாக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு சண்டை போச்சு. என்ன பரபரப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா அது வந்து 2 பேட்ச் வந்து காலையில வந்து புடிங்கிருந்தாங்க. இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா பக்கத்துல இருக்காங்க. ஆர்ஜி ஆனந்தி பேட்ச் புடுங்கணும்னு சாச்சனா என்ன பண்றாங்க, முட்டையை உடச்சு ஊத்துறாங்க. முட்டையை உடச்சு ஊத்தி அது கீழே ஊத்திறாங்க. கீழே ஊத்தி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை அள்ளி மறுபடியும் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது என்ன சாச்சனா வந்துட்டு இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுறாங்க. ஓகேங்களா, அந்த முட்டையை வந்து அள்ளி கொடுக்குறது மேபி இது வந்து தப்பு. சாச்சனா வந்து எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல வந்து நிறைய வந்து சிலுமை சேனல்லாம் பண்றாங்க. அது எதுக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஆர்ஜி ஆனந்தி வந்து முட்டையை உடச்சு கீழே அந்த உளுந்ததை எடுத்து கொடுக்க வந்துட்டு கையை தட்டி விட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சாச்சனா, இப்பெல்லாம் பண்ணாத சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க நெவுருக்கா, நான் ஆர்ஜி ஆனந்தி பண்றேன், நீங்க நெவுருக்கா. ஏன்னா வந்து ஆர்ஜி ஆனந்தி பின்னாடி நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அன்சிதா இப்ப தொழில் இப்ப வந்துட்டு பண்றீ அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி வந்து நிக்கிறது வந்து பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து ஆல்ரெடி வந்து 3 பேட்ச் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, 3 பேட்ச் போயிடுச்சு. அதனால வந்து அந்த டாஸ்க்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. இப்ப தொழில் இப்ப வைடி நீ திம்பியா, நீ கீழே இருந்தா திம்பியா, நீ கீழே கிடந்த எடுத்து வச்சு வாயில் வச்சா திம்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா கோவறாங்க. செம்மையா கோவப்பட்டு இவங்க வந்து ஆர்ஜி ஆனந்தி உள்ள இது ஒரு டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து நம்ம அன்சிதாவில சுத்தமா ஏத்துக்க முடியலன்னு தான் சொன்னோம். நான் வந்து இதெல்லாம் வந்துட்டு பண்றது தப்பு. எப்படி ஒருத்தவங்க வந்து கீழே கிடந்தது வந்து சாப்பிட முடியும், எப்படி வந்து கீழே கிடந்தது வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜி ஆனந்தி வந்து நம்ம அன்சிதா வந்து திட்டிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்து கேக்குறாங்க. உள்ள இது ஒரு டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இதை வந்து பாக்குற அன்சிதாவால ஏத்துக்க முடியல. என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் இப்படி பண்றாங்க, கீழே கிடந்தெல்லாம் யாராச்சும் திம்பாங்களா, ஏன் ஒரு அளவு தான் உண்மையான டிவிலே வந்து சாச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. செம்மையா நான் பிக் பாஸ் அழுதுகிட்டே வந்து நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு போறேன், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா வந்து அழுதுகிட்டு வந்து பார்க்க முடியுது. உண்மையான டிவிலே வந்து இவதான் உண்மையான டிவில வந்து குட்டி சாத்தா வந்து இந்த ஒரு சாச்சனா தான், இவ வந்து உண்மையாலுமே இவதான், இப்ப டாஸ்க் மட்டும் இல்ல, உண்மையாலுமே இவதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்து சொல்லிட்டு செம்மையா வந்து நான் வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதறி அழுதுகிட்டு வந்து பார்க்க முடியுது. ஆனா வந்துட்டு ஒரு வேற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்து பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்க சாச்சனா அன்சிதா 2 கிளாஷ் வந்து பயங்கரமா வந்துட்டு செம்மையா வந்துட்டு போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா போக பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா வெடிக்கும், பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது. கண்டென்ட் மேல கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஓரளவுக்கு மேபி வந்துட்டு பாதி வந்தா கூட பரவாயில்ல, ஃபுல்லாவே கண்டென்ட்டாவே வந்துட்டு இருக்கு. எதெல்லாம் எடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப கிரியேட் டவுட்டாவே இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டிவில வந்து சாச்சாவும் ஓரளவுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஜாக்லின் கேட்கும்போது நான் பாத்துக்கணுக்கா, நான் வந்து எனக்கு தெரியாதா, நான் வந்து கீழே இருக்கிறத வந்து அப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா வாயில அப்போ வந்துட்டாங்க, அப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி அப்போ வந்துட்டாங்க அந்த கீழே இருந்த முட்டையை. அதனாலதான் வந்து அன்சிதா வந்து கோவப்பட்டு வந்து கேட்டுட்டு இருந்தது வந்து பார்க்க முடியுது. மேபி இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பார்க்கலாம் என்னதான் இன்னும் இந்த ஒரு அவங்க வந்து மெயின் டோர் வழியா வந்து அவங்க போய் உட்காந்துட்டு அழுது நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா ஒரு பக்கம் கத்திரிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டிவில்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா வேலையும் அந்த மஞ்சரி இவங்க வந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு எல்லாம் பார்க்க முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.